போது. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு எதை கொடுக்குதாமா? ஜீவனை கொடுக்குது. இதுல எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்ததை சொல்றேன், நல்ல விளைங்க. ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், ஜீவனை கண்டடைகிறவன் ஞானத்தை கண்டடைகிறான். இன்னைக்கு உலக மனுஷன் நல்லா சொல்ற, அவன் ஞானவானா இருக்கிறான். ஆனா அந்த ஞானம் பைத்தியம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஞானம் என்னமையாவா? பைத்தியம். உலக ஞானம் ஒன்று கொஞ்சம் வாசிக்கிறோம், உலக ஞானம் பைத்தியம். ஏன்னா அந்த ஞானம் ஞானம் அவர்களுக்குள்ள இருக்குது, என்ன இல்லை? ஜீவன் இல்லை. ஞானம் இருந்து நரகத்துக்கு போயிட்டாங்க. ஆனா நமக்குள் வருகிற ஞானம் ஜீவனை கொடுக்கிறபடினால நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுது. இது பரலோக ஞானம், இது பரலோக ஞானம். இந்த பரலோக அலங்கரிப்பை தேவன் நமக்குள்ள வைக்கிறாரு. ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ ஞானத்தை கண்டடைகிறவன் எதை கண்டடையணும்? கிறிஸ்துவை அறியணும். அவன் எவ்வளோ பெரிய ஞானவானா இருக்கட்டும், ஜீவன் இல்லையே. எவ்வளோ பெரிய ஞானவானா இருக்கட்டும், ஜீவன் இல்லை. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடையணும். நிச்சய ஜீவனை கண்டடைந்தவன் ஞானத்தை கண்டடைந்தே ஆவார். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தராரு. அப்போ இப்போ சொல்லுங்க, சாலமோன் ஏங்க விழுந்தாரு? இவ்வளோ பெரிய ஞானத்தை வச்சிருந்தாரு, இவ்வளோ பெரிய ஞானத்தை கொண்டு தேவாலயத்தை கட்டினவர் தான். அடுத்து என்ன செய்யலாம்? யார்? அரண்மனையை கட்டினவர் தான். 17 வருஷம் ஆலயமும் 13 வருஷம் அரண்மனையும் கட்டி கிட்டத்தட்ட 20 வருஷம் கட்டிகிட்டே இருந்தார். கடைசியில் வாழ்க்கையை கட்டலையே. வேதத்தில் வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் 11 நினைக்கிறேன், அதில் வாசிக்கிற பொழுது அவர் செய்த பாவங்களை குறித்து சொல்லுகிற பொழுது வாசிங்க. 1 ராஜாக்கள் 13 11 3வது வேத வசனத்தை அப்படியே வாசிங்க பார்க்கலாம். 3லிருந்து அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ண. இந்த இடத்துல ஒண்ணு சொல்ற, அதாவது மனுஷன் இன்னும் இருளுக்குள்ள தேடிட்டே இருக்கிறானே, இந்த உலகமாகி இருளுக்குள்ள இன்னும் தேடிட்டே இருக்கிறான். சமாதானத்தை தேடுறார், சந்தோஷத்தை தேடுறார். இவரு ஏன் 700 மனையாட்டிகளும் 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் நிம்மதி இல்ல, சாட்டிஸ்ஃபைடு இல்ல, திருப்தி இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சமாதானம் இல்ல. ஏன்னா இவருக்குள்ள என்ன இல்ல? ஜீவன் இல்ல. புரிஞ்சாமா? சாலமோனுக்கு அவ்வளோ ஞானம் இருந்தது உண்மைதாமா, ஆனா ஜீவன் இல்லை. ஜீவன் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்கும், ஞானம் இருக்கிற இடத்துல ஜீவன் இருக்கும்.